சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஒப்பாரி தான் அவன் எப்படி இருந்தான், அந்த இத்தனை வயசு வரைக்கும் எப்படி இருந்தான், அவன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தான், எந்த உலகத்துல வாழ்ந்தான், அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு அப்படின்ற அவன் வரலாற்றை சொல்றது இருக்குல்ல, அது ஒப்பாரியில தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒப்பாரியில அவன் கெட்டவனாவே சொல்ல மாட்டாங்க, அவன் கெட்ட வாழ்க்கையே வாழ்ந்திருந்தாலும் அவனை நல்லபடியா தான் சொல்லுவான். பட்ட மரம் காய்க்கும் முன்னு 10 கதை கேட்டிருந்தேன், மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே. எப்படி புரட்சியாளர்கள் புதைக்கப்பட்டு விதைக்கப்படுறாங்களோ அது போல இசையும் புதைக்கப்பட்டு விதைக்கப்படுற ஒரு இடம் தான் இசை ஒப்பாரி. அது இந்த பூர்வக்குடி மக்களுடைய மக்கள் இசையில மிக முக்கியமானது ஒப்பாரி. அதனால ஒப்பாரி ஒப்பாரி தானே பாடுறவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒப்பாரியை பாட சொல்லுங்க, ஃபுல் கிளாசிக்கல் பாடுறவரை கூட்டு ஒப்பாரி பாட சொல்லுங்க பார்ப்போம். பெரிய ஹிட்டான பாடல் நம்ம வாய்ஸ்ல பாடி இருப்போம், ஆனா வேற ஒருத்தர் வந்திருக்கும். எங்கேயாவது கேட்கும்போது நான் கடந்துருவேன். கேட்கும்போது கேட்டுட்டு ஒண்ணு என் கையில இருந்தா ஆஃப் பண்ணிடுவேன், வேற யாரும் கையில இருந்தா நான் எட்ட போயிடுவேன். இசையும் பாட்டும் நானும் கொடுத்துருப்பேன். அது கொடுத்து வரும்போது வேற ஒரு குரல் அதை நான் நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருப்பேன். ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தலதோவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும் கோடியா, செத்தாலும் என்ன போத்த வேணும். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. வாழை அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஜெயமூர்த்தி அண்ணனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பா அந்த ஹேர் ஸ்டைல் நான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்ததுதான். ஏன்னா எனக்கு குறிப்பா அந்த படத்தோட விஷுவல்ல பார்க்கும் பொழுது, அந்த பாடல் வரும் பொழுது நீங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. எதனால அந்த ஒரு கெட்டப் சேஞ்ச்? இப்போ எனக்கு இந்த படத்துக்கு தான் வெட்டிட்டேன் அப்படின்றது யாருக்கிட்டையும் நான் சொல்லலை. நான் அந்த பாடல் விஷுவல் பண்ணிட்டு ஒரு 2-3 மாதம் முடியில்லாமலே சுத்திக்கிட்டு இருந்தேன். யாருக்குமே நீங்க கேட்ட அதே கேள்விதான், யாருக்கும் நான் பதில் சொல்ல முடியல. ஒண்ணு எதுக்காக நான் வெட்டினேன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா படத்துல பாட்டு வருமா வராதா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு. விஷுவல்ல நம்ம வருமா வருவாதான்றதுனால யார்ட்டையும் சொல்லலை. படத்துக்காக அந்த முடியை நான் வெட்ட சொன்னாரு. சரி வெட்ட சொன்னாருன்னா கொஞ்சமா வெட்ட சொல்லுவாருன்ட்டு நான் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா மொட்டை அடிச்சு முடி வளர்ந்த மாதிரி இருக்கணும், அதனால அதை வெட்டிடலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் இயக்குனர் ஏதோ யோசிக்கிறாரு, சரி ஓகே வெட்டிடுவோம், ஒரு வாய்ப்பு தானேன்ற மாதிரி அதை நான் வெட்டிட்டேன். ஆனா அந்த முடி வெட்டிட்டு நான் பட்ட பாடு இந்த மக்கள் மேடையில ஊருக்குள்ள போகும்போது வரும்போது சாதாரணமா நம்ம நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கேன், நண்பர்கள் பார்த்து நமக்குள்ள வணக்கம் சொல்லிக்கோம்ல, 5 பைசா கூட மதிக்கல என்ன பார்த்தா, தெரியல அடையாளம் பார்த்துட்டு அவங்க போறாங்க. நான் தான்றது நான் வணக்கம்னு சொன்னா வணக்கம்ட்டு அவங்க சாதாரணமா வணக்கம்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் போய் திரும்பி பார்த்தா நானு அப்புறம் ஓடியாந்து ஏங்க ஏன் முடி வெட்டினீங்க அப்படின்னு. இந்த கேள்வியை பல பேருக்கு நான் கேட்டு பதிலே சொல்லல. இல்லைங்க சும்மா வெட்டினேன், ஒரு மாதிரி இருக்கு, சூடாயிடுச்சு உடம்பு, டாக்டர் வெட்ட சொன்னாரு இப்படின்னு நிறைய கருத்துக்களை சொல்லி பொய்யா சொல்லி அது ஏன் வெட்டினன்றதே சொல்லாம அந்த படத்துல வந்த பிறகுதான் இப்ப எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா பாட்டு வருமா வராதன்ற ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா அதை மாதிரி பலது நான் கடந்து வந்துட்டேன். அதனால அதை முடி வெட்டினது அந்த படத்துக்காக தான். ஆனா அவரு ஏதோ மைண்ட்ல வச்சுன்னு சார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேன். ஆனா அந்த படத்துல நான் படத்தோட பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, மிகச்சரியா என்ன அந்த படத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த ஊருக்காரங்க மாதிரியே அந்த ஊர்ல ஒரு வயசானவங்க இருந்து அந்த ஒப்பாரி பாடினா எப்படி இருக்கும், அந்த உள்ள இருக்கிற வழிகளை, அதே மாதிரி அந்த பாட்டுல இருக்கிற அந்த வழியையும் அந்த மக்களோட வழியும் அந்த மண் சார்ந்த விஷயமும் எப்படி அவர் யோசிச்சிருக்கிறான்றத படத்தை பார்த்துதான் பாட்டை பார்த்துதான் தெரிஞ்சுக்கினேன். முடிய அந்த பாட்டுக்காக தான் வெட்டினேன். படம் பார்த்துட்டு நிறைய பேரும் நான் தானான்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனா குரலை வச்சு கண்டுபிடிச்சேன், அது நீங்க தானா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து. ஏன் இத முதல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அந்த வருத்தம் இருந்திருக்கா உங்களுக்கு? ஏன்னா ஒரு படத்துக்காக நம்ம ஒரு கதாபாத்திரமா மாறுறது, கெட்டப் சேஞ்ச் பண்றதெல்லாம் ஒரு விஷயம்.
ஆனா ஒரு பாடலுக்காக அது மெனக்கெடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் ஆமா. இருக்குல்ல, அது நீங்க யோசிச்சீங்களா? அந்த வருத்தம் இருந்திருக்கா? ஆமா, வருத்தம் இருந்தது. என்னன்னா, பாட்டு ப்ரொமோ ஷூட்டுன்னு தான் கூப்பிட்டாங்க என்ன. படத்துக்கு நடிக்கிறதுக்குன்னு கூப்பிடல. சரி. ஒரு ப்ரொமோ ஷூட்டுக்கு நம்ம முடிய இழக்கிறோமே, இது ஒரு அடையாளமாச்சே. உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களுக்கும் இதுதான் அடையாளம். நான்னா முடி வச்சுட்டு இருப்பேன். சித்தன் ஜெயமூர்த்தினா முடி வச்சுட்டு இருப்பாரு. இப்படி ஒரு அடையாளம் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த அடையாளத்த நம்ம இழக்கிறோமேன்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா முடி தானே மறுபடியும் வளர்ந்துற போது. மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் 6 மாசம், 8 மாசம், 1 வருஷத்துக்குள்ள வளர்ந்துரும். அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து அத நான் உடனே ஒத்துக்கிட்டேன். ஆ ஆனா இந்த ப வ வ அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டேன். ஒவ்வொரு மேடையிலயும் அது அது நானு என்ன இசை நிகழ்ச்சி நடத்தக்கு தான் கூப்பிட்டாங்களே ஒழிய, ஆனா பார்க்கிறவங்கலாம் துக்கம் மாரி விசாரிச்சாங்க என்ன. ஒரு துக்கமாவே என்ன பார்த்தாங்க. "என்னங்க ஏன் முடி வெட்டினீங்க? எதுக்கு வெட்டினீங்க? ஏன் வெட்டினீங்கன்ட்டு" அது ஒரு பெரிய இதுவாவே அது அது மிகச் சரியும் கூட. எனக்கு வந்து அது அப்போ நான் அப்பதான் இந்த இந்த ஒரு நம்மளோட ஒரு நம்மளோட அடையாளத்துல ஒரு மனித உருவல ஒரு அடையாளத்த ஏதோ ஒண்ணு குறைஞ்சதுனாலும் எவ்வளோ நமக்கு அடையாளத்த இழக்கப்படுவோம் அப்படின்றத இந்த முடி விஷயமா நான் நிறைய பேர் கூட தம்பிடா முடி தானே அதனால நாங்க இதை ஏங்க ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்கன்னுலாம் நினைக்கிறாங்க. அது சில பேருக்கு சில அடையாளம் இருக்கு. இப்ப ஜாகிர் ஹுசேன் சாருக்கு பார்த்தீங்கன்னா முடிய வச்சுக்கிட்டு அது அழகா இருக்கும். இதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாருக்கும் அதான் அழகு. அது பார்த்த உடனே அப்படி இருக்கும். அந்த மாரி நெறைய பேர் வந்து இப்ப நம்மளுடைய இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லாம் கூட பழைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த குளியபாகவல்லி, மதுரை வீரன் அந்த படங்கள்லாம் பார்த்தோம்னா, அந்த முடி வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாரி சிவாஜி கணேசன் சாருக்கு இதுல பராசக்தியில அந்த முடி கலச்சு விட்டது, அழகா கட் பண்ணி, அது அதே மாரி என்.எஸ். கிருஷ்ணன் சாருக்கு. இது எல்லாமே அடையாளம். ஏன் அங்க போறீங்க? இப்ப யோகி பாபு சாருக்கு அதான் அடையாளம். அப்போ நமக்கும் ஒரு அடையாளம் இந்த சிகையால நமக்கு கிடைச்சிக்குதுன்னும்போது, அது அது கொஞ்சம் வருத்தம் இருந்தது தான். ஆனா அந்த படம் வந்து எனக்கு அந்த வருத்தத்த எல்லாத்தையும் போக்கிடுச்சு. ஏன்னா குரல் மட்டும் நம்ம அடையாளம் இல்ல. நம்மளோட தோற்றமும் ஒரு அடையாளம் தான். உண்ம. அதுக்காக தான் இதுல இருந்து தொடங்குனேன். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, ஒப்பாரி பாடகர் டூ சினிமா பாடகர் அப்படின்னு ஒரு பார்வையை வந்து பார்க்கும் பொழுது, எல்லாருக்குமே ஒரு கேள்வி நெறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ம். ஆனா ஜெயமூர்த்தி அண்ணா அதை எப்படி எடுத்துக்கிறார்? அந்த அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறார்? ஒப்பாரி பாடகர் டூ சினிமா பாடகர் அப்படின்ற ஒரு விஷயம். ஒப்பாரி என்றது வந்து அதாவது நாட்டுப்புற இசை வடிவத்துல, மக்கள் இசையத்துல தாலாட்டு தொடங்கி ஒப்பாரி வரை. அப்ப அல்லது தொட்டில் தொடங்கி பல்லக்கு வரை. பல்லக்கு கடைசியா கொண்டு போறது. அப்படின்னு சொல்லலாம். அப்ப எப்படி ஒரு மனித வாழ்வியல்ல வந்து நம்ம குழந்தையா பிறந்து ஒவ்வொரு பருவத்திலயும் நம்ம பருவம் அடைஞ்சு, முதுமை பருவத்த அடைஞ்சு கடைசியா நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம இந்த மண்ண விட்டு மறையும் பொழுது, எப்படி ஒவ்வொரு நிலையில மனிதனுடைய உடல்வாகும், மனிதனுடைய இதுவும் மாறுதோ, அதுபோல ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இசையும் கூடயே வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான்னா, பிறக்கும்போது அவன வந்து அவன முதல்ல சொல்லி, அவன தூங்க வைக்கிறதுக்கோ, அல்லது வந்து அவன வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கோ, அவனையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு முதல் இசையா இருப்பது தாலாட்டு. அதேபோல அவன் வளரும்பொழுது அ சடங்கு பாட்டு, பிறந்தநாள் பாட்டு, அப்புறம் வந்து ம ம விளையாட்டு பாட்டு, அப்புறம் தொழில் பாடல், அப்புறம் வந்து வண்டிக்காரன் பாட்டு, அப்புறம் காதல் பாட்டு. காதல்லே பல வகை உண்டு. அப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா திருமண பாட்டு, சடங்கு பாட்டு, அப்புறம் வந்து திருவிழா பாட்டு. திருவிழாவுக்கு பாட்டுக்கு அடுத்து கடைசியா நீங்க எல்லாம் போகும்போது திருவிழாவுல குறவன் குறத்தி ஆட்டம் பாடல்கள், ஒயிலாட்ட பாட்டு, இப்படி எல்லாம் ஒவ்வொன்னுக்கும் காலகட்டத்துக்கும் இருக்கு. அப்படி வரும்போது மறுபடியும் பிள்ளை பிறக்கும்போது மறுபடியும் வந்து தாலாட்டு. மறுபடியும் முதிய பருவம் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த பெரியவர்கள் நின்னு பாடுற பாட்டு. கடைசியா நம்ம இந்த மண்ண விட்டு மறையும் பொழுது நமக்கு கடைசியா சொல்லப்படுகிற பாட்டு இது ஒப்பாரி. இந்த ஒப்பாரி தான் வந்து அவன் எப்படி இருந்தான், இந்த இத்தன வயசு வரைக்கும் எப்படி இருந்தான், அவன் எப்படி பொறந்தான், எப்படி வளர்ந்தான், எந்த உலகத்துல வாழ்ந்தான், அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அப்படின்ற அவன் வரலாற்ற சொல்றது இருக்குல்ல, அது ஒப்பாரியில தான் இருக்கு. அதுல அந்த ஒப்பாரி பாடல் என்பது வந்து இசை வகையில ஒரு முக்கியமான முக்கியமான பங்கு வகிக்குது. அது எல்லாராலயும் பாட முடியாது. அதையும் நம்ம எப்படி வந்து தாலாட்டு வந்து நீங்க அந்த தாலாட்டு வந்து தாள்னா நாக்கு. இந்த நாக்க நீங்க எப்படி சுழட்டி நீங்க அந்த குலவ போடுறோமோ, அந்த தாலாட்டு இது பண்றோமோ, அத போல ஒப்பாரி பாடுறதுன்னு ஒரு இசை வடிவம் இருக்கு. எல்லாமும் ஒப்பாரி ஆயிடாது. ஒப்பாரிக்கு என்பது வந்து அது குரல் வளம் வேணும். குரல் ரொம்ப முக்கியம். அதேபோல வந்து அதுக்கான வார்த்தைகள் சொல்லாடல்கள் ரொம்ப முக்கியம். இப்ப எல்லா பாட்டும் இப்ப ஒரு காதல் பாட்டுனா எப்படி வேணாலும் காதல் இருக்கலாம். ஆனா ஒப்பாரிக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அதுதான் வந்து கடைசியா மனிதன வந்து சிந்திக்க வைக்கிறது, அவன அழ வைக்கிறது, அவன யோசிக்க வைக்கிறது.
இது எல்லா இசையிலேயே முக்கியமான ஒரு இடம் என்னன்னா ஒப்பாரி தான். அந்த ஒப்பாரி என்பது வந்து அது வந்து எல்லாராலையும் பாட முடியாது. எல்லா பாடகர்களுக்கும் அது கிடைக்காது. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அது அமையும். அது எனக்கு அமைஞ்சதுல நான் பெருமைப்படுறேன். இல்ல அந்த அடையாளம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இந்த கேள்விகளை எல்லாரும் முன்வைக்கும் பொழுது கூட அதுல இருந்து தொடங்கும் பொழுது அதுல நம்மளுக்கே ஒரு கோபமா இருக்கட்டும், ஒரு வருத்தமா இருக்கட்டும், ஒப்பாரி பாடகர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை எப்படி எடுத்துக்குது? இல்ல அது ஒப்பாரி பாடகர்ன்னு நம்ம முடிவு பண்றதா. அப்போ வந்து இப்ப என்னன்னா, இப்ப நாட்டுப்புற பாட்டு பாடுறாங்க நிறைய பேர். நான் நான் சொல்றது நாட்டுப்புற பாட்டுலயே சொல்றேன். நாட்டுப்புற பாட்டுலயே சில பேர் வெறும் காதல் பாட்டா மட்டும் பாடுவாங்க. சில பேர் வெறும் கும்மி பாட்டா மட்டும் பாடுவாங்க. சில பேர் வெறும் சாமி பாட்டு மட்டும் தான் பாடுவாங்க. ஆமா, பார்த்திருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏர் ஓட்டுற பாட்டு, நடவு நடுற பாட்டு அந்த மாதிரி பாடுவாங்க. சோக பாடல்கள். சோக பாடல்கள் அந்த மாதிரி பாடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாலாட்டு மட்டும் தான் பாடுவாங்க. தாலாட்டு பாடுவாங்க. ரொம்ப பிரமாதமா பாடுவாங்க. ஆனா அவங்களுக்கு மற்ற பாடல்கள பாடத் தெரியாது. அப்ப அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இசை வடிவத்துல ஒவ்வொரு வடிவம் அது. இசையில ஒவ்வொரு வடிவம். அந்த வடிவத்த வந்து நம்ம குடுக்கும் பொழுது, அத வந்து நம்மளே இப்ப வந்து மனிதர்களுக்குள்ளே ஒரு ஒரு விஷயத்த சொல்லி பிரிச்சுக்கிறோம்ல. அந்த மாரி நம்மளா வந்து அத சின்னத்தனமா நெனச்சு பேசுறது தான் அந்த மாரி ஒப்பாரி, ஒப்பாரி. அப்ப ஒப்பாரின்றது அது இசை வடிவம். அப்ப அத எப்படி நம்ம பார்க்கணும்னா, மற்ற இசையெல்லாம் எப்படி நீங்க நேசிக்கிறீங்களோ, எப்படி விரும்புறீங்களோ, அத மாரி தான் இந்த இசையும். இந்த பூர்வ குடிகளுக்கான கதைய, வரலாற குலைச்சிந்தா, சிந்து வகைகள்ல சொல்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு அதாவது மனிதனுடைய அடையாளத்த வந்து உங்களுக்கு பிரகடனப்படுத்துறதே வந்து ஒப்பாரி தான். ஒப்பாரில தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. திருமண பாட்டுனா, திருமண பாட்டு மட்டும் தான் இருக்கு. திருமண சடங்கு யாதவனங்க. தாலாட்டுனா தாலாட்டுக்குள்ள தான் இருக்கும். அவங்க குடும்பம், அவங்கள பத்தி தான் இருக்கும். ஆனா, அவன் இறந்த பிறகு சொல்ற செய்தி வந்து அவனோட வரலாறு முழுக்க எப்படி இருந்தான், போனான், வந்தான்னு சொல்லியிருந்தாலும், அவன கெட்டவனாவே சொல்ல மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஒப்பாரியில, அவன் கெட்டவனாவே சொல்ல மாட்டாங்க. அவன் கெட்ட வாழ்க்கையே வாழ்ந்திருந்தாலும், அவன நல்லபடியா தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்ற ஒரு வழக்கம் வந்து ஒப்பாரியில இருக்கு. ஒப்பாரி என்பது வந்து ஒரு 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 முடிவில் தொடக்கம் அப்படின்ற மாரி. மனிதனோட முடிவில் தொடக்கம். எப்படி வந்து புரட்சியாளர்கள் விதைக்கப்படுகிறார்கள், புதைக்கப்பட்டு விதைக்கப்படுகிறார்களோ, அதுபோல இசையும் புதைக்கப்பட்டு விதைக்கப்படுற ஒரு இடம் தான் இசை ஒப்பாரி. தாலாட்டுக்கு தாலாட்டு மாரி இருக்கிறது தான் ஒப்பாரி. இது ஒரு விளக்கமே மக்களுக்கான தெளிவான ஒரு பதில ஆமா. குடுத்துருக்கீங்க. அது வந்து அது இசை அது. அது வந்து அது வந்து ஒரு அது அது ஒரு வடிவம். அது அதனால மட்டும் தான் நீங்க அழ வைக்க முடியும். வேற எப்படி அழ வைப்பீங்க? ஒரு மனிதன சிரிக்க வச்சிடலாம். சிரிக்க வச்சிடலாம், சிந்திக்க வச்சிடலாம். ஒருத்தவன எப்படி வந்து அழ வைக்க முடியும்? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இசையில ஒப்பாரி வடிவத்துல அது முடியும். சாதாரணமாவே முடியும். அதே மாரி வந்து அத உட்கார்ந்து கேட்கிற தொனியும் ரொம்ப அழகா இருக்கும் அதுல. அதுல அந்த மெத்தடே வந்து உங்கள உங்கள உட்கார வச்சுரும். பாடுபவர்கள், இசைப்பவர்கள், அந்த கலையை செய்பவர்கள் வேணும்னா, நம்ம கண்ணுக்கு அவங்க வந்து அழகா தெரியாம இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய கலை மிக அழகான, ஆழமானது. அது இந்த பூர்வகுடி மக்களுடைய மக்கள் இசையில மிக முக்கியமானது ஒப்பாரி. அதனால ஒப்பாரி வந்து ஒப்பாரி தானே பாடுறவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒப்பாரிய பாட சொல்லுங்க. இப்போ எனக்கும் கர்நாடக சங்கீதம் ஓரளவுக்கு பாடத் தெரியும். ஏன்னா மியூசிக் கத்துக்கினவன் நானு. ஓரளவுக்கு. இப்ப என்ன போல இப்ப நான் 2த்தையும் பயணிக்கிறதால எனக்கு 2த்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஃபுல் கிளாசிக்கல் பாடுறவர கூட்டு ஒப்பாரி பாட சொல்லுங்க பார்ப்போம். பாட சொல்லுங்க. முடியாது. ஆனா ஒப்பாரி பாடுறவனால கிளாசிக்கல் பாட முடியும். கத்துக்கின்னு பாட முடியும். நீங்க என்னதான் கத்துக்கினாலும் கிளாசிக்கல் படிக்கிறவங்களோ, இல்ல வேற இசையோ, வெஸ்டர்னோ நீங்க படிக்கிறவங்க, என்னதான் கத்துக்கினாலும் அதுல ஊறுனா மட்டும் தான் ஒப்பாரிய பாட முடியும். கிளாசிக்கல்ல வந்து பாடலாம். கத்துக்கினா பாடலாம். செவியிசைய கத்துக்கினா பாடலாம். ஆனா ஒப்பாரிய வந்து ஊறணும். அத ஊறுனா தான் வரலாம். அந்த வலியும் அந்த அந்த ஒரு அது உணரணும். ஆமா. உணர்ச்சி பிழம்போட உடலோட சம்மந்தப்பட்டது. ரத்தம், சதைவோ எப்படியோ அது மாரி தாங்க. ரத்தம், சதை, நரம்பு, நாடி நரம்புகள் போல அது. அதுதான் சொல்றது. மக்கள் இசை நாடி நரம்புகளை உசுப்பேத்துகிற முதல் வேலையே அதுதான் செய்யும். புரியுது. அதான் மக்கள் இசை. வாழையிலிருந்து நம்ம பாடல்கள தொடங்கிடலாம். ஏன்னா உங்களோட பேச்சுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு விருந்தினரா கூட நீங்க என்ன எடுத்துக்கலாம்னு எனக்கு ரசிகரா இருக்கேன். ஏன்னா எங்க எது பேசும் பொழுதும் அதுல கவனமும், அதுல சிந்தனையும், ஆழ்ந்த ஒரு விஷயங்களும் இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து உங்க நேர்காணல பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா இன்னைக்கு வாழை பாடல்ல இருந்து நான் தொடங்கிடுறேன். ஏன்னா அதையும் நீங்க சொன்ன மாரி ஒப்பாரி அப்படின்றது யாரும் எளிதாக வந்துரக்கூடிய விஷயமே இல்ல. இந்த பாடல மாரி அவர்கள் எழுத்துல நீங்க நீங்க மட்டும் தான் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். அததான் பண்ணிருக்கீங்க நீங்க. ஐயோ! நன்றி. எனக்கு அந்த பாடல்ல இருந்து தொடங்கிடலானே. அந்த பாடல் எங்களுக்காக. எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி
நான் மண்டியிட்ட பாதவத்தி ஐயாவும் புஞ்சிரிப்பு ரகையில தீ குளிச்ச பாதவத்தி நான் தீ குளிச்ச பாதவத்தி ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபம் இன்னையில 10 தலை கேக்கு முன்னு பாதவத்தி நம்பலையே நாம் பாதவத்தி நம்பலையே நாம் பாதவத்தி நம்பலையே பட்ட மரம் காய்க்கும் முன்னு 10 கதை கேட்டிருந்தேன் மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே மலை உச்சியில பூத்த பிச்சி பூவே எங்க கொத்து கொத்தா காய்ச்ச வெள்ளரி பிஞ்சே எங்க கொள்ளையில காஞ்ச பட்டு சிலைய பார்த்தா பச்சை மரம் பச்சை கிளி எல்லானோ ஆட்டக்காலியும் நான்தான் கொட்டுக்காலியும் நான்தான் வட்டி தேடும் முட்டி மோடும் கட்டு குட்டி வாவா தங்க கட்டி வாவா வத்தி போன மாற நான் பிச்செடுத்து தாரே ரத்தமானி மொத்தமானி சத்தமானி வாயே சத்தமானி வாயன் கண்ணே காணாங்குருவி கத்திடுச்சு காடு மேடெல்லாம் கத்திடுச்சு உன்னை காணோம் முன்னுதான் கத்திடுச்சு வாழைப்பூவு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவை நானும் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு. நீங்க சொன்ன ஒரு விஷயம், மாரி அவர்கள் உங்களை தேர்வு பண்ண விதம் எங்க சக்சஸ்னா அந்த பாடல் வெளிவந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கொண்டாடுறதுதான். நீங்க நேர்மை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. உங்களோட நீங்க 200க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கீங்க, 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் வெளிவந்திருக்கு. அந்த நேர்மை எல்லாத்திட்டையுமே நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அந்த வருத்தம் உங்களுக்கு நாள் கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாம் இருந்திருக்கும். ஒரு பெரிய ஹிட்டான பாடல் நம்ம வாய்ஸ்ல பாடி இருப்போம், ஆனா வேற ஒருத்தர் வந்திருக்கும். ஆனா அது குத்திக்கிட்டு இருந்திருக்கு. என்னைக்காவது ஒரு இடத்துல உங்களுக்கு அது குத்திக்கிட்டே இருந்திருக்கு? ஆமா, அது எப்படி காயம் எங்கேயாவது கேட்கும்போது நான் கடந்துருவேன். அதை கேட்கும்போது கேட்டுட்டு ஒண்ணு என் கையில இருந்தா ஆஃப் பண்ணிடுவேன், வேற யாரும் கையில இருந்தா நான் எட்ட போயிடுவேன். அங்க நிக்க மாட்டேன் அந்த பாடல் கேட்கும்போது, ஒலிக்கும்போது. அந்த மாதிரி பல பாடல் எனக்கு இருக்கு. சில பாடல்கள் என்னன்னா நானு கொடுத்துருப்பேன், இசையும் பாட்டும் நானும் கொடுத்துருப்பேன். அது கொடுத்து வரும்போது வேற ஒரு குரல் அதை நான் நம்பிக்கையா கொடுத்துட்டு போயிருப்பேன். காசெல்லாம் நிறைய தான் கொடுத்துருப்பாங்க. வெளியே போயிடுவேன். நான் போயிட்ட பிறகு படத்துல ஆடியோவில் வரும்பொழுது வேற ஒரு குரல்ல வந்திருக்கும். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், வர்ற வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு 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 நான் தொடங்கின ஒரு 10-15 படத்துக்குள்ள வரைக்கும் சொல்லியிருப்பேன், இந்த பாட்டுல பாடிக்கிறேன் அந்த படத்துல பாடிக்கிறேன்னு மேடைகள்லாம் சொல்லுவேன். ஏன்னா மக்களுக்கு தெரியும். ஏன்னா அப்போ இந்த மாதிரி வலைத்தள ஊடகங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. தெரிஞ்சா ஒண்ணு தூர்தர்ஷன்ல தெரியும், இல்லைன்னா ஆடியோவில் தெரியும். ஆடியோவில் தான் நமக்கு கேசட்ல தான் பாட்டு கேட்டாதான் தெரியும். அதனால நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பாட்டு வரப்போகுது, நான் பாடியிருக்கிறேன் அப்படின்னு நானே பறைசாற்றுவேன் மேடைகள்ல. அப்போ பறைசாற்று வராது, நிறைய பாட்டு வந்தது இல்லை. அப்போ கேட்டவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி பாடி இருந்தே எங்க அந்த பாட்டுனா, இல்ல அந்த பாட்டு வரல, வேற தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்துருவேன். ஆனா ஒரு ஒரு 10-15 வருஷத்துல இந்த ஒரு 15 வருஷத்துல நான் எதையுமே வெளியே சொல்றது இல்லை, வீட்டுக்கே சொல்றது இல்லை, என்னோட வீட்டுக்கே சொல்ல மாட்டேன். பாடிட்டு வந்துக்கிறேன், அவ்வளவுதான். பார்ப்பேன் சும்மா பாடுங்க, நான் இல்லை அதை நான் அங்கேயே மறந்துட்டேன், பாடி கூட காட்ட மாட்டேன். அந்த மாதிரி இப்ப நிறைய பாடல்கள் பயன்படுத்துவாங்க, மெட்டும் வாங்குவாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ன ஆகும்னா வேற ஒரு குரல்ல வந்திருக்கு அந்த மாதிரி. அதை தெரியாத மாதிரி வேற ஒரு டைமென்ஷன்ல மாத்திருவாங்க பாட்டை. பாட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வேற இப்போ டியூனே சின்ன சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. குரல்லையாவது நம்மளை பயன்படுத்துவாங்கன்றதை பயன்படுத்திருக்க மாட்டாங்க. அது வருத்தமா தான் இருக்கும். அது நடக்கும், எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அது. எனக்கும் அது நடந்திருக்குது, எல்லாருக்கும் நடந்திருக்கிற மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. எனக்கு நீங்க இது சொல்லலாமான்னு தெரியல, ஆனா உங்ககிட்ட தொலைபேசியில சொன்னது அந்த ஆக்காட்டி பாடலுமே கூட உங்களோட
குரல் தான் அப்படின்றத நான் கேட்டதுமே கணிச்சிட்டேன். ஆனா அந்த பாடல் பயங்கரமான ஒரு வைரலான ஒரு பாடல், எல்லாரும் கொண்டாடப்பட்ட பாடல். அதுக்கு கொண்டாட முடியலையே, இவரை கொண்டாடலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு சமீப நாட்கள்ல இருந்தது. எனக்கு கோபமும் இருந்தது, ஏன்டா பயன்படுத்தல அப்படின்ற ஒரு விஷயம். சோ எனக்கு அதை கேட்கும் பொழுது இதுதான் அவரு, இதுதான் நம்ம அண்ணன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அந்த பாடல் பாடிடலானே, அதுக்கப்புறமேட்டு அதுல இருந்து நான் தொடங்கினேன். என்ன காணாங்குரத்தி மயம் கண்டிருந்து கண்ணி போட்டான், ஏன் காலு ரெண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்க ரெக்க ரெண்டு மாரடிக்க ரெக்க ரெண்டு மாரடிக்க அப்படி போயிட்டே இருக்கு அந்த பாட்டு. அது ஒப்பாரி பாட்டுன்னா பாடுறவங்களுக்கும் சிக்கல் இருக்கு. ஏன்னா திரும்பி திரும்பி இப்ப சினிமாவில் அதை நான் சொன்ன மாதிரி அதே பாணியில் தான் விடுவாங்க, தொடரும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு 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 கீழ்சாதிக்காரரா சொல்ற மாதிரி ஒரு ஒரு கீழ்சாதிக்காரர் மாதிரி படத்துல நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் கடைசி வரைக்கும் அதே கேரக்டர்ல தான் இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு முதலாளி மாதிரி நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு முதலாளித்துவம் பண்ற மாதிரி ஒரு ஆள் இருந்தாருன்னா பண்ணையாரவே சில படங்கள்ல இருக்கும். வில்லனா நடிச்சவங்க வில்லனா நடிச்சவங்க, போலீஸா நடிச்சவங்க போலீஸா, அமெரிக்கா மாப்பிள்ளையா நடிச்சவங்களும் அமெரிக்கா மாப்பிள்ள. இப்ப அது அந்த மாதிரி தொடர்ச்சி வந்து இசையிலையும் இருக்கு. எனக்கு வந்து நான் முதல்ல ஆக்காட்டி பாடினேன், அப்புறம் கில்லி பாடினேன், அப்புறம் வந்து வித்யாசாகர் சார் தான் கொடுத்தாரு கட்டி பிடிக்கும் கரடியை நம்புங்கன்னு ஒரு பாட்டு, பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டை நான் பாடினேன், வைரம் சார் ஐயா எழுதின பாட்டு அது. வித்யாசாகருக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்றேன். ஏன்னா என்னை அடையாளம் கண்டு என்னை கூப்பிட்டு வந்து பாட வச்ச அற்புதமான, எனக்கு பிடிச்ச இசையமைப்பாளர்ல மிக முக்கியமானவர், மிக முக்கியமான சினிமாவில், அதாவது தென்னிந்திய நம்மளுடைய இசையமைப்பாளர்கள்ல சமகாலத்துல இருந்தெல்லாம் மிக மிக முக்கியமானவர்களை தவிர்க்க முடியாத ஒரு ஐயா வித்யாசாகர் சார் தான். ஏன்னா எல்லா ஜெனரேஷனும் பிடிச்சி இழுத்தவர் அவர். அவரு எனக்கு அந்த பாட்டை கொடுத்து அப்படின்னா, அந்த பாட்டை கேட்டு நிறைய பாட்டு நான் அதே மாதிரியே பாடினேன். கட்டி பிடிக்கும் கரடிய நம்புங்க அந்த பாட்டு. அப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா மாயாண்டி குடும்பத்துல ஐயா வந்ததானோ விளங்குந்தானோ அந்த பாட்டு. மிருகம் படத்துல குத்த வச்ச குமரி புள்ள கொஞ்சம் கிட்ட வாடி தப்பு இல்ல அது. வைகைன்ற படத்துல ஆசைய காட்டி என்ன அனல வாங்குறாங்க, அப்புறம் அத்தனையும் அடக்கிக்கிட்டு ஓடி போகுறா, கொலுச கட்டி வச்சு விட்டு படுத்துக்க, அது சிரிங்கித்தானே ஊரை எழுப்பும் பாத்துக்க. இப்படி பல பாட்டு நான் பாடிக்கிறேன். என்னன்னா ஒரு துள்ளல் பாட்டு, கிண்டல் பாட்டு, கேலி பாட்டு, பெண்களை கிண்டல் அடிக்கிறது. அப்புறம் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு போச்சுடா. இதுதான் எனக்கு பெரிய உச்சம். எனக்கு சினிமாவில் வாழைக்கு முன்னாடி மிகப்பெரிய உச்சம் அதுதான். இப்ப இதெல்லாம் துள்ளல் பாட்டு தான். துள்ளல் பாட்டு, கிண்டல் அடிக்கிற பாட்டு, ஒரு கேள்வி பண்ற பாட்டு, இந்த மாதிரி பாடல்கள் தான் நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அதன் பிறகுதான் இப்ப நண்பர்களுக்குன்னு அது இந்த இவரு இமான் சார் அவங்களுக்கும் நான் அந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க அவங்க எனக்கு தேடி பிடிச்சி. ரீஎன்ட்ரி ஆமா, வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் இது ஜிகிரி தோஸ்தும் ரீஎன்ட்ரி. ஏன்னா பாட்டே கிடையாது, பாடினே இருப்போம் வராது. ஆனாலும் இந்த பாட்டு வந்து மறுபடியும் என்னுடைய குரலை வந்து உலகத்துக்கு கொண்டு வந்தவர்ல இமான் சாருக்கு பெரிய பங்கு உண்டு. அவருக்கும் அந்த தேடல்கள் ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ் நாராயணன் சார் தேடல்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். தேடி நம்மள வந்து பண்ணாங்க. அப்ப ஜிகிரி தோஸ்து வேற ஒரு டைமென்ஷன். அப்புறம் வித்யாசாகர் சாரே இன்னொன்னு கொடுத்தாரு. அரையன் முன்னித்தந்தில் கடவுள்ல கஞ்சாகரப் சாரும் சந்தான சாரும் போய் நிலாவில பாடுவாங்க, கேலக்சி பேக் ஸ்ட்ரீட் போடுவாங்க. அப்ப அங்க ஒரு பாட்டு இருக்கும், இது எம்மா பெரிய வட, எங்க அம்மா சொன்ன கதை இதுதான், நட 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 இது ராஜ நட, அட ஆகாசமே அப்பன் சொத்துதான், ஒரு பக்கம் சொகுசு ஒரு பக்கம் ரவுசு, உலகமே எங்க டவுசர் பையில், வானமே இல்ல நமக்கேது இல்ல, படைச்சவன் கூடுமே நம்ம கையில், நாங்கள் தான் கடவுளடா, அந்த அருணாளுக்கே இது தெரியுமாடா அப்படின்னு அப்படி ஒரு வெஸ்டர்னைஸான ஒரு சாங்கு கொடுத்து என்ன பண்ணவரு. அது மாதிரி சிவப்பதிகாரம் படத்துல வந்து ஒரு வண்டிக்காரன் பாட்டு மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாரு, பிறந்திருச்சு காலம் பிறந்திருச்சு. அதுல ஒரு போட்டன்னு வரும், ஏமானூத்து மயிலக்கால மாயாவார செவலக்கால போல எங்க வாழ்க்கை ஓடுது, தன உழைச்சோமே பசியோட வருங்கால நமதாகுமே, ஏதங்கம் எதங்கும் காரோட்டி போறவங்க சும்மா, ஏதங்கம் எதங்கும் ஏரோட்டும் பூமி எங்க அம்மா. இன்னொரு பாட்டு. இந்த மாதிரி பல பாடல்கள் பல டைமென்ஷன்ல கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் ஹிட் ஆகல. ஆனால் இந்த பாடல்கள்லாம் வந்து குத்துப்பாட்டு, ஒரு பெண்கள் அந்த மாதிரினா ஹிட் ஆச்சு.
ஆனால் ஆக்காட்டிக்கு பிறகு மிகப்பெரிய அதே போல ஆக்காட்டிக்கு ஒப்பாரியில எனக்கு தொடங்கி மீண்டும் ஒரு ஒப்பாரி போல அந்த படத்துல அது வரல வந்து சிக்கல் சிலக்குனால எனக்கு நிறைய போய் சேரல. ஆனால் படத்தோட அதுக்கடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு 2004ல தவமாய் தவமிருந்து 2024ல வாழை. அதே போல ஒரு பாட்டு என்ன மக்கள் இசையில இருந்து ஒரு பாட்டு என்ன கொண்டு வந்துச்சுன்னா அது வாழை தான். இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல வந்து மாரி செல்வராஜ் சாருக்கு, சந்தோஷ் நாராயண் சாருக்கு மிகப்பெரிய அதே மாதிரி மக்கள் எல்லாம் என்னை வந்து தூக்கி கொண்டாடிட்டாங்க. அதனால நான் அந்த நேரத்துல அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி. அவங்களோட அழுகை தான் உங்களோட பரிசு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு எங்களோட அழுகை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆமாங்க. எல்லாருமே தாய்மார்கள் தான் நிறைய பேர். யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் என்ன தெரியும் அவங்களுக்கு. நான் இனம் காணாதவங்க எல்லாருமே எனக்கு தெரியாதவங்க எல்லாம் போன் அடிச்சு பேசினாங்க. அழுதாங்க, போன்லயே அழுதாங்க. அது அது எனக்கு இன்னமும் அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி இதா இருக்கு. அதுவும் மக்களை செய்யல இவ்வளவு உணர்வுகளை தர முடியுமா அப்படின்றதுக்கு வந்து வாழை மிகப்பெரிய ஒரு. உங்களோட பாடல்கள்ல என்னோட ஃபேவரட் சொல்றேன். எனக்காக 2 வரிகள் பாடினீங்கனாலே ரொம்ப சந்தோஷம் தான். ஆத்தா உன் சேலை அந்த பாடல்கள் வந்து ரொம்ப நெருக்கமாவும் எனக்கு இருந்தது. எனக்கும் சரி என் குடும்பத்தாருக்கும் சரி. எங்க அப்பா இந்த பாடல்கள் மொபைல்ல நீ வச்சு கொடு இந்த பாட்டை நான் கேட்கறேன் அப்படின்ட்டு எங்க அப்பா இந்த மொபைல்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவில வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் பரிச்சயம் ஆகுது. அதுக்கு முன்னாடில இருந்தே தொலைபேசியில உங்களோட பாடல்களை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த பாடல்கள் இந்த பாட்டை எழுதினவர் வந்து கவிஞர் ஏகாதசி. அது அவங்கவுங்க இசையில அவங்கவுங்க அதை விருப்பமா பாடுறாங்க. நம்ம இசையில அதை விருப்பமா. அத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தலதோவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும். செத்தாலும் என்ன போத்த வேணும் கோடியா செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் அடிச்சதுவும் உன் சேலதானே வண்ண பூஞ்சோலதானே. வெறுந்தர விழுப்புலதான் படுத்து கிடந்ததுவும் உன் சேலதானே வண்ண பூஞ்சோலதானே. ஈரசேல காயும் போது வானவில்லா தெரியும். இத்து போன சேலையில் சோக கதை புரியும். கஞ்சி கொண்டு போகும்போது சும்மாடா இருக்கும். சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். சேலை கட்டி அரைச்ச தண்ணி தேனாட்ட இனிக்கும். ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோவட்ட. இதுதான் நான் இந்த வாய்ஸ்ல தான் ஒரு காந்தம் இருக்கு. இதுல வருத்தப்படாத வாலிப சங்கத்துல நீங்க பாடணும்னு சொன்னீங்க. மறுபடியும் சொல்றேன், அந்த குரல்கள் கேட்கும் பொழுது நீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா உங்களோட சமீப நேர்காணல் பார்க்கும்போது தெரிஞ்சு அதுல வந்து இந்த சோப்பு வாங்கி கொடுக்குறோம். அது எப்படி அதை டிராவல் பண்ணீங்க? அது சார் வந்து அது எடுக்கும் போதே அவரு சொன்னாரு. இல்ல எனக்கு நீங்க ஃபீல் பண்ணி பாடின மாதிரி இல்ல, உங்களோட லைஃபையே பாடின மாதிரி இருந்துச்சு. அதுவா மாறுறது. அதான் ஒரு பாடல் ஒரு கலை படைப்பாளனுக்கு வந்து இப்போ சத்யராஜ் சாரு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல வந்து வில்லனாரு தான் இருப்பாங்க. சில ரேப்பிங் சீன் எல்லாம் அதுவா மாறிடுவாங்க. அப்பதான் திட்டுவாங்க. நீங்க உட்காந்துன்னு கீழே நான் டென்ட் கோட்டையில படம் பார்த்தவன். எங்க அம்மா மடியில உட்காந்து மணல் கூட்டி அவங்க மேல உட்காந்து படம் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அசோகன் சாரோ அல்லது நம்பியார் சாரோ அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து சண்டை போடும் போதோ இல்ல அங்க ஹீரோயின் இவங்க வந்து ரேப்பிங் சீன் போகும்போதோ இங்க இருந்து எவ்வளவு வக்கரமான அதாவது வாயில வர்றதெல்லாம் இவ்வளவு வார்த்தைகள் இருக்குமான்னு கேட்க முடியுமான்னா அது அங்க தேட்டர்ல தான் கேட்க முடியும். இப்படி பண்றான் பாரு அப்படி பண்றான் பாருன்னு எவ்வளவு வல்கர் வடிச்சு பேச முடியுமோ மக்கள் தாய்மார்கள் பேசுவாங்க.
அப்ப அது பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து அவங்க உண்டிடுறாங்க. அந்த மாதிரியே அவர் நடிப்பாரு. அந்த மாதிரி நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த கலைஞனா மாற முடியும். ஆனா ரியல் வாழ்க்கையில நல்ல மனுஷன், நல்ல டைப் இவங்கெல்லாம். ஆனா அந்த மாதிரி அந்த நடிப்புல கொண்டு வந்து அப்படிதான் வந்து பாட்டுலயும். நடிப்புல எப்படி இருக்கிறோமோ அத மாதிரி இசையிலயும் அப்படிதான் இருக்கணும். ஆட்டக்கலையிலயும் நீங்க தன்னை சரியா அதுல பயன்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்ல ஜெயிக்க முடியாது. இப்ப அந்த மாதிரிதான் இந்த பாட்டையும் நான் வந்து ஒரு ஒரு காதல் தோல்வி அடைஞ்ச ஒரு இளைஞனா இருந்தா எப்படி இருப்பான்ற மாதிரி ஃபீல் பண்ணி தான் அந்த பாட்டை பாடுறேன் நான். சரி, அதான் அதுல நீங்க டிராவல் பண்றப்போ எங்களுக்கே தோணுது பாருங்க, இது கடந்து போயிடலாம். நாங்க கேட்டு எவ்வளவோ காதல் சோக பாடல்கள் இருந்தாலுமே கூட அதுல நீங்க அப்படியே எங்கேயுமே கேப் விட்டு இருக்க மாட்டீங்க. சோப்பு வாங்கி கொடுக்கிறோம் அந்த ஒரு வேவ் தான். ஆமா, அது எப்படின்னா கார்டு வாங்கி கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்லு வாங்கி கொடுக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கிறோம். இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? கார்டு வாங்கி கொடுக்கிறோம், கவிதை ரெண்டும் சமமா இருக்கும். கார்டு வாங்கி கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்லு வாங்கி கொடுக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கிறோம். அதுக்கடுத்து அன்ப கூட வாரி வாரி கொடுக்கிறோம், அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கிறோம், நாங்க கொடுத்ததெல்லாம் மறந்து விட்ட அவங்கதான் நம்மள போற போக்கில் மறக்கிறாங்க, என்னடா இந்த சோகம் மறக்க குடிக்கிறன்னு சொல்லுடா சொல்லுடா பொண்ணுங்களே அப்படின்னு போகும். அது 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 அந்த அந்த மேஜிக். அது மியூசிக்ல இமான் சார் பண்ண மேஜிக். அது இமானோட நீங்க அந்த அடுத்தது ஜிகிரி தோசில டிராவல் பண்ணாலும் நம்ம வீட்டு பிள்ளைல டிராவல் பண்ணாலும் ரெண்டுமே நீங்க பாடின 2 பாடல்கள் இடம்பெற்ற படமும் மிகப்பெரிய. ஆமா, வெவ்வேறு டைமண்ட். இன்னொரு பாட்டு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க, இன்னும் படம் வரல. சரி. உருட்டு 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 நீ நல்லா உருட்டு 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 என்னமோ என்னமோ தன்ன பேசிக்கிட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது பப்ளிக்னு ஒரு படம், இன்னும் வரல. அது ஆடியோ வெளியே வந்துருச்சு. அந்த பாட்டு கூட வேற டைமென்ஷன்ல இருக்கும் பாட்டு. அவர் சார் வந்து என்ன வெவ்வேறு விதமா அவர் பயன்படுத்துறாரு. என்னோட குரல் அவருக்கு நல்ல பரிச்சயமானவங்க இமான் சாரு. அதுல ஒவ்வொரு பாடலுமே வித்தியாசமா இருக்கும். அதே போல வந்து பஞ்சு மிட்டாய்னு ஒரு படத்துல இருக்கும், அதுல ஒரு வேற மாதிரி பயன்படுத்திருப்பாரு. வெறும் ஒரு பாட்டுல என்னோட இது மட்டும் பண்ணிப்பாரு. மருது படத்துல பாத்தீங்கன்னா தானே நானே தானே தானே நானே தானே நானே அப்படின்னு எல்லாம் போகும். ஆமா, இது மட்டும்தான் என்னோட வாய்ஸ். அது பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுமே வந்து ஒரு வித்தியாசமா என்ன சார் வந்து யோசிச்சு என்ன பயன்படுத்துவார். உங்களை பயன்படுத்துறதுல வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, இறுதிக்கு வந்துட்டோம், முடிச்சுதான் ஆகணும். நிறைய வேலைகளையும் நீங்க எங்களுக்கு இவ்வளவு தூரம் நேரம் கொடுத்திருக்கிறது ரொம்ப நன்றி. இப்ப எங்களோட ஒளிப்பதிவாளரோட விருப்பத்துக்கு இணங்க எங்களுக்கு அந்த அப்பா பாடல் அம்மாவது பாடிட்டீங்க. சோ அப்பாவோட பாடலும் பண்ண அதோட நம்ம அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் வாசம், உன் வேர்வ தூளி தம்ப நாம் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகர் இல்ல, அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், வறுமைய சொன்னதில்ல நீ வாடி மனம் நின்னதில்ல, எதையுமே தனக்குன்னு நீ இதுவரை என்னவில்லை, சொத்து சுகம் வந்ததில்ல ஒரு சொந்தம் அள்ளி தந்ததில்ல, எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையுமே நொந்ததில்ல, உழைச்சி உழைச்சி நீ ஓடான எழுத படிக்க நீ ஏடான, நேர்ம வழி போகும் தேரான நிலச்சி நிக்க நீ வேறான, அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமாளாக்குன போராடி,
அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்குன போராடி அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம் உன் வேர்வ துளி தம்ப நாம் படிக்கும் இதிகாசம். இது இது இளையகம்பன் ஐயா எழுதுனது, கவிஞர் ஐயா எழுதுனது. என்னோட இசையில நான் பாடினது. நான் பாடின பாடல்கள்லயே வந்து ரொம்ப மிகவும் பிடிச்ச பாட்டு இது. எனக்கு பாடும்போதே ஒரு கட்டத்துக்கு அடுத்த சரணெல்லாம் போகும்போது நானே அழுதுருவேன் கண்ணன். இது அதனாலதான் மேடைகள்ல கூட நான் பாடும்பொழுது நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் பாடுவேன், திறந்து பாட மாட்டேன், மக்களை பார்த்து பாட மாட்டேன். எனக்கு அது ஒரு ஒரு வழியா தெரியும். யாராவது எங்க அப்பா மாதிரியே உட்காந்துருப்பாரு, யாராவது இருப்பாங்க. ஒரு ஒரு 1000 பேர் இல்ல 500 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல யாராவது ஒருத்தர் எங்க அப்பா மாதிரியே இருப்பாங்க. நான் அவங்களே பார்த்து பாடிக்கிட்டு இருப்பேன். எனக்கு பார்க்க பார்க்க அந்த ஞாபகம் போகும். அதே போல அம்மாவும் யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி மேடையில உட்காந்துருப்பாங்க. அப்ப அதனால நான் கண்ணை மூடிட்டு மேக்சிமம் பாடுறது இந்த மாதிரி பாடல்களை அதுக்கு இதான் காரணம். இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த பாட்டை கேட்டது. நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னே. உங்களோட பாடல் எங்களுக்காக நாங்க கேட்டதுக்கு உங்களோட குரலை ரொம்ப நன்றி. நாங்க அழைச்சதும் இவ்வளோ வேலைகள் தெரியும். அடுத்தடுத்து உங்களோட உங்களோட குரலுக்காக நாங்க ஏங்கிட்டு இருக்கோம், மக்களும் ஏங்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க எவ்வளவு ஓடிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது 20 வருஷம் அப்புறம் வந்தாலுமே கூட இனி உங்களை அழிக்க முடியாத ஒரு அடையாளமாகவும் மறக்க முடியாத ஒரு அடையாளமாகவும் இது துவங்கியிருக்கு. எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி.